வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் உட்காந்து விஜயால் ஜெயிக்க முடியாது, அவருக்கு ஓட்டு வராதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் இதே ஊடகங்கள் தான் 1977 எம்ஜிஆரை பார்த்து அவருக்கு கூட்டம் தான் வரும், ஓட்டுலாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரலாறு என்னாச்சு? அதே வரலாறு இப்போ 2026 திரும்ப போகுது. ஏன்னா ஊடகங்கள் பார்க்காத ஒரு மிகப்பெரிய டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அந்த உண்மையை நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். எம்ஜிஆர் அண்ட் விஜய் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1977 பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வரலாற்றை நம்ம திரும்பி பார்த்தா 1977 எம்ஜிஆர் எப்படி ஒரு மிகப்பெரிய சைலண்ட் புரட்சி மூலமாக கோட்டையை பிடிச்சாங்களோ அதே சூழல் இப்போ விஜய்க்கு உருவாயிருக்கு. எம்ஜிஆர் பெண்களின் பேராதரவு மற்றும் மாற்றம் என்ற முழக்கத்தால் 33% வாக்குகளை தாண்டி ஆட்சியை பிடிச்சாங்க. விஜய் இப்போதைய இளைஞர்களின் ஆர்கானிக் எழுச்சியை விஜயை நோக்கி இருக்கு. மீடியாக்கள் விஜயை வெறும் நடிகராக தான் பார்க்குறாங்க, ஆனால் மக்கள் அவரை ஒரு மீட்பவராக பார்க்குறாங்க. நம்மளுடைய போதிமரம் சேனலை கருத்து கணிப்பில் 10 மாதத்துக்கு முன்னாடியே 52% இருந்த ஆதரவு இப்போ 81% உயர்ந்திருக்கு. இது ஒரு சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. அந்த 1 கோடி ஆர்கானிக் ஓட்டுகள் பற்றி பார்க்கலாம். மீடியாக்கள் ஏன் தப்பு கணக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்க பழைய ஓட்டு சதவீதத்தை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் 2026 தேர்தலில் நிஜமான பலம் அந்த 1 கோடி புதிய ஆர்கானிக் வாக்காளர்கள் தான். 2021 இருந்த சுமார் 74 லட்சம் போலி ஓட்டுகள் நீக்கப்பட்ட பிறகும் இப்போ 4.90 கோடி உண்மையான வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த புதிய 1 கோடி பேரும் நாம் எக்ஸ்போஸ் பண்ணின அந்த பூத்திற்கு 200 எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் கணக்கு சேரும்போது திமுக மற்றும் அதிமுகவோட 2000 ஓட்டு மார்ஜின் வெற்றி காணாமல் தான் போகும். இதுதான் ஊடகங்களுக்கு புரியாத அந்த விஜயோட அலை. 33% மேஜிக் ஆட்சி அமைப்பாரா விஜய் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊடகங்கள் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனால் கணக்கு முடியும்னு தான் சொல்லுது. 2006 தேர்தலில் விஜயகாந்த் உருவாகிய அலையை விட இப்போ விஜயோட அலை வாக்குப்பதிவில் ஒரு மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தும். ஒரு கட்சி 33% முதல் 35% வாக்குகள் வாங்கினாலே போதும். ஒரு சர்வேல இருக்கிற 81% ஆதரவில் பாதியை பிடிச்சாலே இப்போ நம்ம 81% காட்டுது, ஆனால் அதில் பாதி பார்த்தாலும் 40% வந்துடும். ஸோ விஜய் 130 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சு முதல் நாற்காலி உட்கார்வார். இதுதான் 2026 ஒரு பிக்சர் ஆக போகுது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் முதல் தேர்தலையே கோட்டையை பிடிச்ச சரித்திரத்தை மே 4 விஜய் படைப்பார். ஊடகங்களின் பொய் பிரச்சாரத்தை மக்கள் முறியடிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்ஜிஆரை விட விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய போதிமரம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.